ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கதிரேசை வந்து கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இப்போ எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிச்சு. நம்மளுடைய மனோகர் தான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி அவரோட வாயாலேயே அந்த கதிரேசன் வாயாலேயே எல்லா உண்மையும் வர வச்சு அந்த வீடியோ வாக்குமூலத்தையும் எடுத்துடுறாங்க. அது மூலயமா இது எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டா முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த நிஷா வந்து தான் அப்பா தான் இந்த உலகத்திலேயே பெரிய ஹீரோ, தான் அப்பாவுக்கு மிஞ்சின சக்தி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷா வந்து தான் அப்பன் தான் உலகத்திலே பெரிய அறிவாளி, தான் அப்பனை மிஞ்சின சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓவர சீனாக போட்டுருக்கா இல்லையா. அவளுக்கு முதல்ல இந்த விஷயத்த தெரிய வைக்கணும். ஒருவேளை இதில் அவளும் வந்து கூட்டு களவாணியும் இருப்பாளோ, அவளுக்கும் இதில் சம்மந்தம் இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நிஷாவுக்கு இதில் சம்மந்தம் இருக்குது. அது எப்படின்னா மறைமுகமாக இருக்குது, நேரடியாக இல்லைனாலும். ஏன்னா நிஷாவுக்கு முதல்ல இருந்தே அந்த ரேணுகா வந்தது பிடிக்கலை. ஏன்னா அவள் வந்துட்டா பங்குக்கு எல்லா சொத்தும் அவளுக்கே போயிடும், இல்லை அவளுக்கு பாதி நமக்கு பாதின்னு கொடுத்துருவார். அதனால் அந்த சொத்து மொத்தத்தையும் தான் தான் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு பேராசையினால் அவளும் இதில் வந்து இன்வால்வ் ஆகாமல் இருக்க முடியாது அப்படின்றதுக்காக இந்த கதிரேசனுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தால் அந்த ரேணுகாவை போட்டு தள்ளுறதுல. ரேணுகாவாக நடிச்சிட்டு இருந்தால் அதை சொல்கிறதுக்கு அவளுக்கு கடைசியில் முடிவு காலமும் கட்டிட்டாங்க. இப்போ அந்த கேஸில் வந்து தான் அப்பா டைரெக்டாக வந்து இதுவாக இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்றத அவளால் நம்ப முடியல. இவன் மறைமுகமாக அதில் சாகணும்னு நினச்சால தவிர உண்மையான மனசோட இவன் சாகணும்னு நினைக்கல. ஆனால் இந்த கதிரேசன் தான் கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயத்த மனோகரும் மல்லியும் எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அவன் நம்பவே இல்லை. என் அப்பா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படி இப்படின்னு சொல்ல, எப்படி அதை வந்து நம்புகிறேன், அவர் தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் வந்து அடித்து சொல்கிறோம். ஏன்னா நீ நம்ப மாட்டேங்கிறேன்னா நாங்கள் என்ன பண்ணால் தான் நீ நம்புவ சொல்லு அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொன்னாலும் நம்பலாலும் சரி நம்பலாலும் சரி இந்த வீடியோ ஆதாரத்தை பாருங்கள். நேற்று வெண்பாவை கூட்டிகிட்டு உங்கள் அப்பாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போனோம். அப்போ தான் இந்த வீடியோவை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம். அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. அவர் ஊருக்கு வேணால் நல்லவராக இருக்கலாம், ஆனால் அவருடைய குணத்தில் அவர் ரொம்ப 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 மோசமான ரொம்ப கெட்டவர். அவருடைய கெட்ட குணத்துக்கு அவருக்கு நரகமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஆச்சரியமே இல்லை. அந்த அளவுக்கு அவர் கெட்டது பண்ணியிருக்காரு. ஆனால் இவ்வளவையும் பண்ணிவிட்டு அவர் எப்படி தான் உலாத்திட்டு இருக்காரு நல்லவர் போலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பணம் இருந்தால் இந்த பணம் கூட வாயத்து வந்து ஆடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் பணத்தை வச்சு எல்லா இடத்துலையும் அடைச்சிடுறாரு. இவர் மேலே தப்பே இருந்தாலும் பணத்தை கொடுத்து சரி பண்ணிடுறாரு. அதனால தான் உங்களை மாதிரி ஆளுங்க வந்து சந்தோஷமாக நிம்மதியாக சுற்றிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்க எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறோம். ஏன் ஒரு வேளை சோத்துக்கு கூட கஷ்டப்படுறோம்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கிற சூழ்நிலை பணம் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுனா தான் என்ன. பணம் இல்லாத இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுமா. நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு வீந்துச்சுன்னா அதை எடுத்து குப்பையில் கொட்டிடுவீங்க. ஆனால் எங்கள் ஏழப்பட்டவங்க ஒரு வேளை சோறு கிடைக்காதான்னு சொல்லிட்டு கூட நிறையா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு ஊரையோ இல்லை 10 பேரையோ இல்லை 4 பேரையோ தத்தெடுத்து அவங்களுக்கு சாப்பாட்டுக்கான வழியை செஞ்சு கொடுத்தா கூட அவங்க சாப்பிட்டுப்பாங்க. நீங்கள் மீற சாப்பாடை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தா அவங்க சாப்பிட்டுப்பாங்க. இதை விட்டுட்டு நீங்கள் பணத்தை சேர்த்துக்கிட்டே தான் போகணும்னு நினைக்கிறீங்களே தவிர யாரும் பிழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச என்ன பண்ணுறது. உலகத்தில் பணம் தானே பெருசு. பணத்துக்கு மிஞ்சின சக்தி இந்த உலகத்தில் வேறு ஏதாச்சும் இருக்கா? இல்லை. நீ இப்போ போய் சாகணும், செத்துட்டா அப்படி கூட உன்னை எடுத்து போகிறதுக்கு ஒரு வண்டி வர பார்த்தியா, அது கூட பணம் கொடுத்தா தான் ஆகும், இல்லைன்னா எதுவும் ஆக போதில்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பணம் இல்லாமல் என்ன நடக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா கேட்க, என்ன சொல்கிற நீ, பணம் இல்லாமல் எதுவும் நடக்காது தெரியும் தான். ஆனால் அந்த பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்கான வழியை கற்றுக் கொடுத்துட்டா நிறைய பேர் அதை வந்து பிடிச்சிப்பாங்க இல்லையா. அது மூலிமா அவங்க மேலே மேலே வராங்களோ இல்லையோ அவங்களுடைய பசியை ஆற்றிப்பாங்க அப்படின்னு சொல்ல, பிச்சைக்காரங்களுக்கு உதவி பண்ணுறது நல்லது தான். ஆனால் அவங்களுக்கு உதவி பண்ணி அவங்க மேலே மேலே வந்து நம்மளே தலைக்கு மேலே ஏறிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆனாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பணக்காரங்களுடைய பெரிய ஒரு இது. அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை வந்து யாராலையும் மறுக்கவே முடியாதுன்றாங்க. வளர்ந்துட்டு தான் போகிறாங்களே. மூளை இருக்கிறவங்க பொழைச்சிட்டு போகிறாங்க, மூளை இல்லாதவங்க பொழைக்காமல் போகிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு அப்படின்ட்டு ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாருமே நல்ல இடத்துக்கு வந்துடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டென்ட் வேறு எங்கேயோ போகிறதுனால இதோட இன்றைக்கி மல்லி சீரியலாக முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த விஜயும் சரி மல்லியும் சரி அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே சஸ்பெக்டாகவே இருக்குது. அது எப்போ தான் இந்த சீரியல் முடிவுக்கு வருதோ அன்றைக்கி தான் அந்த சஸ்பெக்ட் வந்து வெளியே வரும். என்ன பண்ணுறது.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.